ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான முள்ளங்கி சட்னி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு வானல் எடுத்து 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக ஆனதும் வெங்காயம், சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 4 வரமிளகாய் போட்டு வறுத்துக்கோங்க. ரெண்டு தக்காளி, மீடியம் சைஸ் 2 தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. புளி, லெமன் சைஸ் புளி எடுத்து அதில் போட்டு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 4 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு பாருங்க. அதை வேறு பாத்திரத்தில் போட்டுக்கலாம், ஆற வச்சுக்கலாம். அதை 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். 4 முள்ளங்கி தோல் சீவி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதக்கணும். அது நல்லா பொன்னிறமாக வரப்பட்டுருச்சு பாருங்க. ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். ஆறுனது பொருட்கள்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். இது எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம தாளிச்சு வச்சு இதை எடுத்து பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.